வணக்கம், ஹலோ, வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெம்மியான நார்த் இந்தியன் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு பவுல் எடுத்துன்னு இருக்கேன். சர்க்கரை ஒரு ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். கூடவே ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்ட்டு இல்லாதவங்க நீங்கள் தயிர் கூட ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் வார்மான மில்கை ஆட் செஞ்சுக்கலாம். ஈஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவையான அளவு மாவை ஜலிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மாவு மைதா யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சுருக்கேன். உப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப டைட்டாக வேணாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி இது நல்லா ஒரு 40 to 45 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்கலாம் அப்புறமா. பாருங்கள், மாவு எவ்வளோ பஃபியாக வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்கள் மாவு. இப்போது கடாய் ஹீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆயில் ஆட் செஞ்சுக்கலாம். பட்டர் கொஞ்சம் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிலும் ஆட் செஞ்சுக்கலாம். கூடவே நம்ம நானுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செய்யறது பன்னீர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். பாருங்கள், ஏலக்காய், கிராம்பு ஆட் செஞ்சுருக்கேன். ஹிம்மி அண்ட் டேஸ்டான நான் வித் பன்னீர் மசாலா எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே முந்திரியும் கொஞ்சம் ஆட் செஞ்சுருக்கேன். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பச்சை மிளகாய் நான் 2 ஆட் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 4லேருந்து 5 ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ தான் நிறைய கிரேவி கிடைக்கும் நமக்கு. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியன், தக்காளி எல்லாமே ஆட் செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு 5 or 6 பீப்புள்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கூடவே இஞ்சி பூண்டு ஆட் செஞ்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் டைம் இருக்கும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு ஆனியன், தக்காளி எல்லாமே. டைம் இருக்கும்போது நீங்கள் சரவணபவா சமையலை ஒரு தடவை போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டைப்ஸ் ஆஃப் ரைஸ் ரெசிபீஸ், ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு தடவை போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், மிக்சரில் ஆட் செஞ்சுருக்கேன். நம்ம வதக்கி வச்ச ஆனியன், தக்காளி எல்லாமே கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சமாக ஆயில் ஆட் செஞ்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாகவே பட்டர்லேயே கூட செய்யலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹீட் ஆனதும் நம்ம பிரிஞ்சி இலை ஆட் செஞ்சுக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நீங்கள் வீட்லேயே செஞ்சிடலாம் பன்னீர் மசாலா வித் நான் ரெசிபி. பாருங்கள், ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன்.
கூடவே ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் செஞ்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஆனியனும். இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் செஞ்சுக்கலாம். இவ்வளோ நல்லா வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம புளிக்காத தயிர் கொஞ்சமாக ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது கூட ஆட் செஞ்சுக்கலாம். நான் புளிப்பில்லாத தயிர் கொஞ்சமாக ஆட் செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் கலந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை நம்ம ஆட் செஞ்சுக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு கிரேவி. பாருங்கள், இப்போ பன்னீரை ஆட் செஞ்சுக்கலாம். நான் பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் செஞ்சுக்கலாம். சிம்பிளான டேஸ்டான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை, கஸ்தூரி மேத்தி இருந்தால் அது கொஞ்சமாக ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா ஆயில் வந்துடுச்சு. கஸ்தூரி மேத்தி நீங்கள் இது இருந்தால் ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வெறும் கொத்தமல்லி தழை போட்டு கூட இறக்கிடலாம். இப்போ நம்ம ஆஃப் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வை. இப்போ நானுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. ஆயில் இல்லாமல் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பட்டர் கூட ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுவுமே சேர்க்கலை, சுக்காவாக தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. நான் பாருங்கள் நல்ல பஃபாகவும் வருது, நல்ல சாஃப்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க. நானும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு சைட் டிஷ்ஷாக. பாருங்கள் எவ்வளோ பஃபாக வந்திருக்குன்னு. நான் வித் பன்னீர் மசாலா எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே நிறைய பரோட்டா ரெசிபீஸ், சப்பாத்தி ரெசிபீஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க போய் பாருங்கள்.
பாருங்கள் செமையாக வந்திருக்கு பன்னீர் மசாலா. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.